பொதுவாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே சனி பகவானை வழிபடுவதற்குரிய முக்கியமான நாளாகுங்க. அவரை மட்டும் இல்லாமல் பெருமாள் அனுமனை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக இந்த நாளானது சொல்லப்படுது. இந்த நாளில் முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கு அமாவாசை வந்திருப்பது ரொம்பவே சிறப்புக்குரிய விஷயமாக சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள், பரிகாரங்கள், தானங்கள் பல விதங்களை அளவிட முடியாத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்குங்க. இந்த நாளில் பித்ரு தோஷம் விலக செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, சனிக்கிழமை நாளில் சனி பகவானை நம்ம எப்படி வழிபட வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? திருமணம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டே இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான பதட்டமாகவும் படப்படப்பாகவும் இருந்து கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பெறுங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அமாவாசை நாளுங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகுங்க. இந்த நாளில் நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்களை சாந்திப்படுத்த நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளும், தானங்களும், தர்ப்பணங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம், பித்ரு சாபத்திலிருந்து நமக்கு முழுமையான விடுதலையை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்க தொடங்குங்க. அதுலேயும் சனிக்கிழமையில் அமாவாசை வந்திருப்பது ரொம்பவே விசேஷமான சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த அமாவாசை பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே அரிதான அமாவாசை அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளும் தானங்களும் பித்ரு தோஷத்தோடு சனி தோஷத்தையும் போக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சனி பகவான் அவதரித்த நாளான வைகாசி அமாவாசை நாளாக சொல்லப்படுது. சனி அமாவாசை என்றும் சனி ஜெயந்தி என்றும் இந்த நாளை கொண்டாடுவாங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் சனீஸ்வரனுடைய மனதை குளிரச் செய்யுமாங்க. நவகிரகங்களின் கர்ம காரகன் என்று அழைக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் தான். நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்றபடி பலனை கொடுக்கக்கூடியவர் இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 7.5 நாட்டு சனி, சனி தோஷம், சனி திசை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவங்க, பிரச்சனையில் இருந்து விடுபட வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சனிக்கிழமை நாளில் சனி பகவானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இப்படி வழிபடுவதனால அனைத்து விதமான பிரச்சனைகளும் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளானது நடக்க தொடங்குங்க. சனி ஜெயந்தி நாளில் சனி பகவானை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே ஏழை எளியவர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு, உதவியும், அன்னதானமும் சனி பகவானுக்கு ரொம்பவே பிடிக்குமாங்க. அன்றைய நாளில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தானமும் சிறப்பான பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் பித்ரு தோஷம், சனி தோஷம் போன்ற அனைத்து தோஷங்கள் இருந்து நம்ம விடுபட சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி ஹோரை நேரமான பகல் 12 மணி முதல் 1 மணி வரையிலான நேரத்தில் காகத்துக்கு சாதம் வைத்து நீங்கள் வழிபட வேணும். இந்த நேரம் ரொம்பவே சக்தி வாய்ந்த நேரமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. சனி ஜெயந்தி அப்படிங்கிறதுனால சனி பகவானுக்கு முன்னாடி வெள்ளை துணியில் கட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இப்படி நம்ம வழிபடுவதனால சனி பகவான் மகிழ்ச்சி அடைந்து சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கமானது குறையும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் அன்றைய நாளில் அரச மரத்தடியில் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக சொல்லப்படுது. எந்த காரணத்தினால நமக்கு துன்பம் ஏற்பட்டிருந்தாலும் சரிங்க, அந்த துன்பம் நீங்க வேணும் அப்படின்னா அந்த அரச மரத்துக்கு கீழே 5 தீபங்களை ஏற்றி நீங்கள் வழிபட வேணும். 5 தீபங்கள்லையுமே நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அரச மரத்தடியில் நீங்கள் வைக்க வேணும். இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் கெட்ட நேரங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. நீங்கள் வணங்கக்கூடிய மரம் சனி கோவிலுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதனுடைய பலனானது அதிகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சனி தேவருடைய அருளை பெறுவதற்கு சனி ஜெயந்தி நாளில் சனி சாலிசாவை பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. மாலை நேரத்தில் பாராயணம் செய்வது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை நாளில் காகத்துக்கு சாதம் வைக்க வேணுங்க. அதுவும் எள் கலந்த சாதத்தை வைப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். அதே போல் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஏழை எளியோருக்கு, வயதானவங்களுக்கு, சாலையோரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ அந்த உதவியை உங்களால் முடிஞ்சிச்சுன்னா செய்யலாங்க.
கொடுக்கலாங்க. இல்லைன்னா அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுது. இவர்கள் எல்லோருமே சனி பகவானுடன் தொடர்பு இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியால் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவாராமாங்க. யாருக்காவது அன்னதானம் வஸ்திர தானத்தை அன்றைய நாளில் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. தர்ப்பணம் செய்து வைக்கக்கூடிய அந்தணர்களுக்கு அரிசி காய்கறி பொருட்களை தானமாக கொடுப்பதால் சிறப்பான பலன்களானது கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லப்படுது. கோவிலுக்கு இரும்பு பாத்திரங்கள் நல்லெண்ணெய் போன்றவற்றை தானமாக வாங்கி கொடுக்கலாங்க. அதே போல் அன்றைய நாளில் பசுமாட்டுக்கு உணவு அளிப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அகத்திக்கீரை கொடுப்பது பித்ரு தோஷம் பித்ரு சாபத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே நீக்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. நவகிரகங்களில் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாகவும் கடுமையான கஷ்டங்களையும் தீய பலன்களையும் கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவான் தாங்க. இவரை மற்ற தெய்வங்களை போல நம்ம வழிபடக்கூடாது. இவரை நம்ம வழிபடும் போது நம்ம சரியான முறையை தெரிந்து கொண்டு நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அளவில்லாத பலன்களை பெற முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நவகிரகங்களில் மற்ற கிரகங்களை விட சனி பகவான் என்றாலே நாம் எல்லோருக்குமே பயமாகத்தாங்க இருக்கும். இவர் கஷ்டங்களை மட்டுமே தரக்கூடியவர் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அருளையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடியவர் இந்த சனி பகவான் தாங்க. சனி பகவானுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு அவரை நம்ம முறையாக வழிபட்டுட்டு வந்தோம்னா சனி பகவானுடைய அருளை நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியுங்க. சனி பகவானை மனதார வணங்கி நம்ம தொழ வேணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலக வேணும் அப்படின்னு நீங்கள் அருள் புரிய வேணும் அப்படின்னு நம்ம வேண்டிக் கொள்ள வேணுங்க. சனிக்கிழமையில் தொடர்ந்து விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று நம்ம விளக்கேற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா நமக்கு வரக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. காரியத்தில் வெற்றியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இருக்கக்கூடிய தெய்வங்களையே சனி பகவான் தான் ரொம்பவே கோபக்காரர் ஆவார். அதே சமயத்தில் பாசக்காரர் அப்படின்னு சொன்னாலும் இவர் தாங்க. தவறு செய்வங்களுடைய கோபம் கொள்வார். நல்லவர்களிடத்துல பாசத்தை காட்டுவாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே சனி பகவான் கண்காணிச்சுட்டே இருப்பாராமாங்க. நம்ம செய்யக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் பொறுத்து நமக்கு பலன்களை கொடுப்பாராமாங்க. கண்டிப்பதிலையும் கரார் காட்டுவதிலையும் தண்டனை கொடுப்பதிலையும் சனீஸ்வரர் நீதியரசர் அப்படின்னும் சொல்லப்படுறாரு. அதனால தான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க சனி பகவானை கண்டு எப்பொழுதுமே பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் மறக்காமல் அவருக்கு தீபம் ஏற்றி மனமுருகி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களை சனி பகவான் காத்தருள்வார் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் சனி பகவானை சனிக்கிழமை நாளில் தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க. சனி பகவானை வழிபடுவதற்கு சரியான முறை என்ன அப்படின்னு பார்க்கலாமாங்க. சனி பகவானை எப்பொழுதுமே ஒரே இடத்துல நின்று கொண்டு வழிபடக்கூடாதுங்க. மெதுவாக நகர்ந்து கொண்டு தான் நம்ம வணங்க வேணும். சனி பகவானை நேருக்கு நேராக நின்று விழுந்து கும்பிட்டு நம்ம வழிபடக்கூடாது. சனி பகவானுக்கு பக்கவாட்டில் நின்று அவருடைய பாதங்களை பார்த்து தான் நம்ம வழிபட வேணும். அவருடைய முகத்தை அதிக நேரம் நம்ம பார்க்கக்கூடாதுங்க. சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து கொண்டு சனி பகவானை நம்ம எப்பொழுதுமே வழிபடக்கூடாதுங்க. இது சனி பகவானுக்கு கோபத்தை ஏற்படுத்துமா. கருப்பு இல்லைன்னா நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து கொண்டு நம்ம சனி பகவானை வழிபட வேணுங்க. சனி பகவான் மேற்கு திசைக்கு உரியவர் என்பதனால மேற்கு நோக்கி தான் நம்ம சனி பகவானை வழிபட வேணுங்க. சனி பகவான் கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி தானமாக கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் இரும்பு பாத்திரத்தில் வைத்து தான் நம்ம அந்த எண்ணெய் கொடுக்க வேணும். மற்ற உலோகங்களையோ இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டிலையோ நம்ம வாங்கி கொடுக்கக்கூடாதுங்க. சனிக்கிழமை நாளில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாங்கங்க. அப்படி சனிக்கிழமை நாளில் சனி பகவான் கோவிலுக்கு போக முடியாதவங்க, வயசானவங்க, சாலை ஓரத்தில் இருக்கக்கூடியவங்க, ஏழை எளியோரில் யாருக்காவது உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அன்றைய நாளில் அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அன்னதானம் மட்டும் இல்லாமல் வஸ்திர தானம் கொடுக்கலாங்க. இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாங்க. இப்படி நீங்கள் செய்வதனால சனி பகவான் மகிழ்ச்சி
மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு வேண்டிய ஆறுல கொடுப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைக்கும். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.